வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். என்னோடய பாஸ்போர்ட் செப்டம்பரில் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இதுக்காக நான் பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் ஆன்லைனில் ரினிவல் பண்ணேன். ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிஎல்எஸோட வெப்சைட் போய் அங்கே அப்பாயின்மெண்ட்டை நமக்கு புக் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரிடே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து லிமிட்டட் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். செகண்ட் வந்து பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போய் யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரி, இதில் தான் நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் பண்ணி இதோட காப்பியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோட சேர்த்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு, பேனு, ஆதார், இது மாதிரி எக்ஸட்ரா டீட்டெயில்ஸோட நமக்கு கொடுத்துருக்க அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி பிஎல்எஸை நேரில் போய் விசிட் பண்ணால் நம்மளோட பாஸ்போர்ட்டையும் நம்மளோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபீஸ் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வித்தின் 5 to 8 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு அது புது பாஸ்போர்ட்டை ரெனுவல் ஆகி வந்துடும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கியிருக்க அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்கக்கூடிய காப்பி ப்ளஸ் நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபுல் செட்டை, தென் கரண்ட் பாஸ்போர்ட்டை அண்ட் ஃபோட்டோ வந்து 51x51 கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. வித்தவுட் ஸ்பெக்ஸ் எடுக்கணும். சிங்கப்பூரில் என்ன ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸில் நம்ம இங்கே இருக்கிறோம், அது நம்மளோட என்ஆர்ஐசி, இபி, எஸ்பாஸ், ஒர்க் பர்மிட், டிபி எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து ஆதார், இந்தியன் ஆதார் ஆர் வேலிட் எனி அதர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பண்ணலாம். இல்லைனா நீங்களே ப்ரௌசரில் பிஎல்எஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார் ரெனுவல் நீ டைப் பண்ணிங்கனாலே வரும். இந்த அப்ளிகேஷன் சென்டரில் 4 சென்டரில் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 4 சர்வீஸ் சென்டரில் நமக்கு எதுக்கு அவைலபிள் அண்ட் நமக்கு எது கன்வீனியன்ட்டுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு பிஎல்எஸ் சிங்கப்பூர் அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் ரெனுவல் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் சென்டர் எது வேணும்னு கேட்குது. நான் ராஃபல்ஸை செலக்ட் பண்ணேன், சிபிடி ஏரியா அண்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இண்டிவிஜுவல். நான் தனியாக தான் எனக்கு மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இண்டிவிஜுவல் அப்பாயின்மெண்ட் டேட் பார்க்கும்போது இது க்ரீன் கலரில் அவைலபிள் இருந்தால் காமிக்கும். ஸோ அதில் எடுத்துக்கிட்டாச்சு. தென் சர்வீஸ் டைப் வந்து பாஸ்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டைம் அலாட், எந்த டைமிங்கில் நமக்கு வேணுங்கிறது. அப்புறம் அப்ளிகன் நேமு, அப்ளிகனோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது ரெனுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணி புக் பண்ணணும். ஸோ இதோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோடையும் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போய் அங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எய்தர் டைரெக்டாகவே பாஸ்போர்ட் சேவாவோட வெப்சைட்டுக்குள்ளேயும் போகலாம், பிஎல்எஸ்க்குள்ளே இருந்தும் போகலாம். நான் இன்றைக்கி பிஎல்எஸ் வழியாக உங்களுக்கு ரூட் பண்ணி காமிக்கிறேன். ரெனுவல் ஆஃப் பாஸ்போர்ட்டுன்னு உள்ளே போனோம்னா அதில் இப்படி ஒரு க்ராஸ் மார்க் போட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதை உள்ளே கிளிக் பண்ணி போகும்போது மல்டிபிள் கண்ட்ரியோட ஃப்ளாகு காமிக்கும். ஸோ நம்ம சிங்கப்பூரோட ஃப்ளாகை செலக்ட் பண்ணுவோம், ஏன்னா இங்கேருந்து நம்ம அப்ளை பண்ணுறனால. ஸோ உள்ளே போனோன்னா ரெஜிஸ்டர் ஆர் யூசர் லாகின் கேட்கும். ஏற்கனவே ஐடி இருந்தால் யூசர் லாகின் பண்ணலாம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர்னு கொடுத்ததும் எம்பசி ஆர் கான்சுலேட் எங்கேருந்து அப்ளை பண்ணுறோம், எந்த கண்ட்ரியிலேருந்துன்னு. ஸோ சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு கிவன் நேம், சர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரைட்டான ப்ளேஸில் ரைட்டான டீட்டெயில்ஸை க்ளீன் பண்ணணும். இமெயில் ஐடியாவே நம்ம யூசர் ஐடியாவும் அதை லாகின் ஐடியாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹிண்ட் கொஸ்டின் அண்ட் ஹிண்ட் ஆன்சர் அண்ட் என்டர் த கேரக்டர் டிஸ்பிளே. ஹிண்ட் கொஸ்டினை நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் இல்லை தப்பாக என்டர் பண்ணிட்டோன்னா லாக் ஆகிடுது. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அது தேவை இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிவேஷனுக்காக நம்மளோட ஜிமெயிலுக்கு மெயில் போயிருக்கோம். அஸ் யூஷுவல் நம்ம எல்லா நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். நான் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணும்போது கரெக்டான கேரக்டர்ஸ் பண்ணலை. ஸோ நான் அதை இது பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு என்னோடய மெயில் ஐடியை நான் என்னோடய யூசர் ஐடியாவும் வச்சுக்கிட்டேன். ஸோ என்னோட ஜிமெயில் ஐடிக்கு இப்போ ஒரு
ஆக்டிவேஷனுக்கான ஒரு மெயில் வந்திருக்குது. ஸோ அந்த மெயிலை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் அதில் ஒரு லிங்க் வந்திருக்கும், ஆக்டிவேஷனுக்கான லிங்க்கு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஐடி இப்போ தானே க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த யூசர் ஐடியை கொடுத்து ஆக்டிவேட்டும் கொடுத்தா நம்மளோட யூசர் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது பாஸ்போர்ட் சேவாவில் இப்போ நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்களே சர்ச் போட்டு உள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு சிங்கப்பூர் செலக்ட் பண்ணி ஃப்ளாக் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு தென் யூசர் லாகின் கொடுக்கணும். இப்போ தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் லாகினோட டீட்டெயிலை கின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகிறத 5 டிஜிட்டு தான் பொறுமையாக கொடுக்கணும். ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் இதானாலும் திருப்பி நம்ம பாஸ்வேர்டை கீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பொறுமையாக கொடுத்தோன்னா லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிறது வந்து அப்ளை ஃபார் ஆர்டினரி பாஸ்போர்ட். ஸோ உள்ளே போகும்போது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வேணுமா இல்லை ரீஇஷ்யூவா, நம்ம ரீஇஷ்யூ தான், அதான் ரெனுவல் தான் போகிறோம். ஸோ வேலிடிட்டி எக்ஸ்பயர்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக தக்கலாக 36 பேஜஸா 60 பேஜஸா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 9 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அப்ளிகன் டீட்டெயிலு, ஸோ கிவன் நேம், சர் நேம், ஜெண்டர் எல்லாமே நம்ம பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம டீட்டெயில் தப்பாக போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா இப்படி பிரிண்ட் பண்ணி வந்துச்சுன்னா தென் நம்ம வந்து கரெக்ஷனுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரேண்டமான டீட்டெயில்ஸ் தான் இங்கே நான் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன். இது கரெக்டான டீட்டெயில் கிடையாது, என்னோடய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே இது கரெக்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பு வந்து பை பர்த்தில் நான் இந்தியன். பேன் நம்பர் இஸ் வேணும்னா கின் பண்ணலாம், ஓட்டர் ஐடி வேணாலும் இட்ஸ் ஆப்ஷனல். எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஏன்னா எஜுகேஷனுக்கு அண்ட் எபோன் போட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகன் இஸ் எலிஜிபிள் ஃபார் நான் ஈஸியாருன்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகணும். இதில் சேவ் ஆப்ஷன் இருந்தாலும் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகலை. ஸோ ஒரு தடவை நம்ம விட்டுட்டோன்னா திருப்பி தான் வந்து டீட்டெயில்ஸை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸை கரெக்டாக பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே டீட்டெயிலை பார்த்து பண்ணணும். ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஸ்பவுஸ் டீட்டெயில் எப்படி நம்ம பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கோ அதே டீட்டெயிலை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளோடது வந்து அப்ளிகன் அட்ரஸ் டீட்டெயிலுக்கு நமக்கு லீட் ஆகுது. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஜஸ்ட்டு கீன் பண்ணியிருக்கேன், இட்ஸ் நாட் அ ஒரிஜினல். ஓகே, இதில் ஹவுஸ் நம்பர், வில்லேஜ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கீன் பண்ணும். இதில் இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன். உங்களோட ஏரியாவுக்கு நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனை நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டான போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் கொடுக்கணும். லாஸ்ட் டைம் என் பையனுக்கு அப்ளை பண்ணும்போது நான் தப்பான போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கொடுத்து அது 10 நாள் பெண்டிங்கில் இருந்தது. அப்புறம் லக்கிலி அவங்களே எனக்கு எப்படியோ காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கரெக்டான போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் அதர் அட்ரஸ் டீட்டெயில் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு இஷ்டப்பட்டால் கொடுக்கணும். எனக்கு வந்து அதே அட்ரஸ் டீட்டெயில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நோன் கொடுத்துட்டு சேம் டீட்டெயிலை கீழே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு எல்லாமே அதே டீட்டெயில் திருப்பி கேட்குது. மொபைல் நம்பரும் திருப்பி கேட்குது. ஸோ எல்லா டீட்டெயிலும் திருப்பியும் நம்ம டைப் பண்ண தான் வேண்டியது இருக்குது. இங்கே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நம்மளோட ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் இருந்து மாற்றி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ப்ரூஃப் காமிக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபாரினில் இருக்கிறனால நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்பரோ கொடுக்கலான்னு அவங்களே மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இது போகிறோம். எனக்கு எந்த பாஸ்போர்ட் சேஞ்சஸும் இல்லை, அதனால் நோ சேஞ்சஸ் இன் மை அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போயாச்சு. இப்போ வந்து ஃபோன் நம்பர் தப்பாக கீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு மொபைல் நம்பரில் கொண்டு போய் கீன் பண்ணிவிட்டு நோ சேஞ்சஸ் இந்த அட்ரஸ்ன்னு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டீட்டெயில் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட். ஸோ நமக்கு எமர்ஜென்சினா யாரை காண்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்கான நம்பர். இதுவும் ரேண்டமான நம்பர் தான், இட்ஸ் நாட் அ ஒரிஜினல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில் கேட்குது. நம்ம பாஸ்போர்ட் கையில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக பாஸ்போர்ட் நம்பர், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, ஃபைல் நம்பர் நம்மளோட பாஸ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்தும் கரெக்டாக கீன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம 6 பாயிண்ட் வந்திருக்கோம். அதர் டீட்டெயிலை வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 8th பாயிண்டில் பாஸ்போர்ட்டோட ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம பாஸ்போர்ட்டை ப்ரிவ்யூ பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா பேக்கில் போய் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வரலாம். இப்படி கரெக்ஷன் பண்ணிவிட்டு
சப்மிட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ண மறந்துடாதீங்க. சேவ் பண்ணி இது அப்ளிகேஷன் நம்பரோட நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயிலை சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஆதார், பேனு, அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு காப்பி மட்டும் போதும். உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு வேணால் செகண்ட் காப்பி வச்சுக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் டைமுக்கு அன்றைக்கி ராஃபல்ஸில் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டேன். அதாவது எனக்கு 1 o'clock, பட் 12 o'clock போயிட்டேன். பட் ரிசப்ஷன்லேயே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நமக்கு செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ டோக்கன் நம்பர் கையில் கிடைக்கும் போதே எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க செக் பண்ணனால 10 minutesல எனக்கு கால் ஃபார்வர்ட் வந்தது. என்னோடய டோக்கன் நம்பர் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ 10 minutesல என்னோடய ப்ராசஸை முடிச்சுட்டு நான் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஹோப்ஃபுல்லி போலீஸ் வெரிஃபிகேஷனும் சீக்கிரம் முடிஞ்சு எனக்கு பாஸ்போர்ட் ஆன் டைமில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll try to cover it. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you.